ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்கள் வேதம்னு இது புது சேனல், வென்லி தமிழ் வீடியோஸுக்காக மட்டும் இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு என்னுடைய பழைய சேனல் தெரியும். அந்த சேனலில் இனிமேலேருந்து தமிழ் வீடியோஸ் போட மாட்டேன், இதில் மட்டும்தான் போடுவேன் தமிழ் வீடியோஸ். ஏன்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் நிறையா வேதிக் சேனல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் வேதிக் சேனல்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது உங்களுக்கு தமிழில் வேதிக் சேனல்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் அமுச்சு விடுங்க. ஆத்தென்டிக் வேதிக் சேனல்ஸ், அதாவது வேதத்தை பாகுபாடின்றி எல்லா மக்களுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஞானத்தை வழங்கும் எந்த சேனலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை தமிழில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அமுச்சு விடுங்க. ஸோ இன்றைக்கி திடீர்னு மனசில் ஒரு 2-3 நாளாக இந்த தமிழுக்கு மட்டும் ஒரு யூனிக் சேனல் ஆரம்பிக்கலான்னு. நான் என்னுடைய பழைய சேனல் ஆரம்பித்ததே தமிழுக்காக தான் ஆரம்பித்தேன். என் குருநாதர்கிட்ட பர்மிஷன் கேட்டு, குருநாதரே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹிந்தி தெரியாது, நீங்கள் சொல்கிற ஞானம் புரியாது, ஸோ அதனால் நான் தமிழில் ஒரு சேனல் ஆரம்பித்து எங்கள் அம்மா அப்பாவுக்காக தள்ளடி எனக்கு தெரிஞ்ச சில பேருக்காக தமிழில் நான் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன்னு குருநாதர் ஓகேன்னு சொன்னார். அது அப்படியே நான் தமிழில் 700-800 வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில். ஆனால் இங்கிலீஷ், ஹிந்தி நிறையா போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ் அந்த சேனலில் இருக்குது. ஸோ திடீர்னு 2-3 நாளாக மனசில் என்ன வந்ததுன்னா, தமிழுக்குன்னு தனியாக ஒரு சேனல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. உங்களுக்கு தெரியும், நான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, வியூவர்ஸ்க்காக நான் சேனல் பண்ணுறதில்ல. ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யாராவது ஜிக்யாசு, யாருக்காவது வேதத்தை, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த சேனல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி சாமவேதம் உத்தரார்ச்சிக அஷ்டமோ அத்தியாய 1166வது மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஆதே வத்சோ மனோ யமத் பரமாச்சித் சதஸ்தாத் அக்னே த்வாம் காமயி கிரா ஸ்வாஹா. இது உபாசனை காண்டம். சாமவேதம் தியான காண்டம்னு சொல்லுவாங்க. உபாசனை காண்டம், தியானத்திற்கும் சமாதி அடைவதற்கும் யோகத்திற்கும் உகந்த வேதம் சாமவேதம். ஸோ இதுலேயும் இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா, இறைவன் சொல்கிறாரு, நம்ம இறைவனுடைய புத்திரனா பிள்ளை போன்றவன் நம்ம. ஸோ நம்ம இறைவன்கிட்ட என்ன வேண்டுறோம்? பரமாத் சித் சதஸ்தாத் மனஹ ஆயமத். என்னுடைய மனசை என்னுடைய மனசு எங்கே போகிறது? என்னுடைய மனசு காமத்தில், என்னுடைய மனசு குரோதத்தில், என்னுடைய மனசு லோபத்தில், என்னுடைய மனசு பணத்தில், என்னுடைய மனசு பக்கத்து வீட்டில் ஜன்னல் எட்டி பார்க்கறது, பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க வம்பு கேட்குறது, ஆஃபீஸில் யாரை பற்றி என்னென்ன கிசு பேசுகிறாங்க, இல்லை கோவிலில் யாராவது, கோவில் போவோம், கோவிலுக்கு போய் உட்கார்ந்து மற்றவன் யார் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி மனசு அலைப்பாயறது. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணு, மனஹ உன்னுடைய மனதை ஆயமத் சதஸ்தாத் பரமாத் சித். பரமாத்னா தூர தேசத்திலிருந்து திருப்பி கொண்டு வா. உன் மனசு எங்கே இருக்குது? தூர தேசத்தில் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல இருக்கணும்? உன் மனசு உனக்குள்ளே இருக்கணும். எப்போ குறைஞ்சபட்சம் இறைவனுடைய தினசரி உபாசனை செய்யும் பொழுதாவது, இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், ஆனால் என்னுடைய மனசு எங்கே இருக்குது? இங்கே சப்போஸ் இல்லைன்னா, என்னுடைய மனசு இறைவன் மேலேயும் வீடியோ மேலேயும் இந்த மந்திரம் மேலே ஃபோக்கஸ் இல்லைன்னா, நான் வீடியோ எதற்காக பண்ணுறேன்? அதே மாதிரி இறைவனுடைய உபாசனை செய்யும்பொழுது நம்மளுடைய மனசு இறைவன்கிட்ட இல்லைன்னா எதற்காக உபாசனை செய்கிறாய்? ஸோ இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம்? ஹே பரமாத்மா, என்னுடைய மனசு எல்லாத்துலேயும் ஓடுறது. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது. தியானத்தில் உட்காரும்பொழுது தான் மனசு சஞ்சலம் ஜாஸ்தியாகும். மனசை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தியானத்தில் உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? ஹே பரமாத்மா, ஹே இறைவா, என்னுடைய மனதை நான் திருப்பியும் யமத் நான் திருப்பியும் எடுத்துகிட்டு வரேன். உன்னுடைய தியானத்துக்கு நான் திருப்பி எடுத்துகிட்டு வரேன் என்னுடைய மனசை. ஹே பரமாத்மா, ஏன்னா நான் உன்னுடைய வத்சன்னா குழந்தை, நான் உன்னுடைய குழந்தை.
என்னை வந்து உன்னுடைய குழந்தையாக நீ கருத வேண்டும். ஏன் கருத வேண்டும்? ஏன்னா அக்னே கிரா துவாம் காமையே, ஏன்னா நான் உன்னை மட்டும் விரும்புகிறேன். எப்படி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்கு, அந்த சின்ன குழந்தை என்ன விரும்பும் ஜாஸ்தி? தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய அப்பாவை விரும்பும். இல்லை தன்னுடைய இந்த க்ளோஸ் சொந்தம், தன்னுடைய தங்கச்சி, அண்ணா, அக்கா, சின்ன குழந்தை அதை தான் விரும்பும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா உடனே அம்மாவை தேடும், திரும்பி பார்க்கும், அம்மா எங்கே இருக்காங்க, அம்மா இருக்காளா இல்லையா அப்படின்னு. ரைட்டா? ஸோ ஹே பரமாத்மா, நான் உன்னுடைய குழந்தை, எனக்கு நீ மட்டுமே வேண்டும். என்னுடைய மனசு வெளியில் அலைப்பாயறதில்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ என்ன பாவார்த்தம் என்னன்னா, நம்மளுடைய மனசை வந்து முதல்ல உலகத்திலேருந்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். உலகத்திலே இருக்கிற விஷயங்கள் அனித்தியமானது, உலகம் வந்து அழியக்கூடியது, உலகத்தில் எந்த சுகமும் உண்மையிலேயே கிடையாது. நிரந்தர சுகம் உலகத்தில் கிடையாது. ரொம்ப 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 டெம்பரரி சுகம் இருக்குது உலகத்தில். ஸோ உலகத்திலிருந்து மனசை திருப்பி நம்ம எடுத்துன்னு வந்து இறைவன்கிட்ட செலுத்த வேண்டும். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்துலையும் இருக்கிறான். ஆனால் இறைவன் எந்த இடத்துல கிடைப்பான்? நமக்குள்ளே கிடைப்பான். ஸோ ஆதே வத்சோ மனோ யமத் பரமாச்சித் சதஸ்தாத் அக்னே துவாம் காமையே கிரா. நான் உன்னை காமனானா உன்னை நான் விரும்புகிறேன் ஹே பரமாத்மா. நீ அக்னி. அக்னினா இந்த ஹோமகுண்டத்தில் எறிகிற அக்னி இல்லை. அக்னினா வேதத்தில் நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா, இறைவனுடைய பேர் அக்னி. அக்ரிணி, வேதத்தில் அக்ரிணிங்கிற வார்த்தை எதுக்கு வரும்னா, அக்ரிணிலேருந்து அக்னி வந்தது. அக்ரிணினா உலகத்தை படைப்பதற்கு முன்னால் தோன்றிய பரமாத்மன், முன்னால் உயிர்த்திருந்த பரமாத்மன். தோன்றியல்ல, உயிர்த்திருந்த, எப்பொழுதுமே அவன் எட்டர்னல், சனாத்தனம், அழியாதவன், அழிவற்றவன். ஸோ அந்த பரமாத்மா அக்னியே சர்வஜ்ஞ. எல்லா இடத்துலையும் அக்னி நீக்கமர நிறைந்திருக்குல்ல. இப்போ இந்த உலகத்துலையும் எல்லா இடத்துலையும் அக்னி இருக்குது. இந்த அக்னி இல்லை, வேற ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி இறைவன் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கா. அதனால் இறைவனுடைய பேர் அக்னி. ஹே பரமாத்மா, இந்த உலகத்தில் எந்த சுகமும் இல்லை. இந்த உலகத்தில் துக்கம் ஜாஸ்தி இருக்குது. இந்த உலகத்தில் காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரம், பொறாமை, பேராசை, சண்டை, சச்சரவு, தொல்லை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் தெரிஞ்சுன்ட்டேன். ஸோ நான் உன்னுடைய பிள்ளை. என்னை வந்து நீ சரணாகதி நம்ம ஆறோம் இறைவன்ட்ட. என்னை வந்து உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள். என்னுடைய மனசை நான் திருப்பி எடுத்துன்னு வர விரும்புகிறேன். அதற்காக நான் ஆவுத்தி இட்டு உன்னை வணங்குகிறேன் ஹே பரமாத்மா. இந்த மாதிரி இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி மனசை திருப்பி கொண்டு வரணும். காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். நம்ம மனசை கொண்டு வர முயற்சிக்கலைன்னா இறைவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஹே இறைவான்னு சொல்லிட்டு ஆவுத்தி போட்டு நான் என்னுடைய மனசை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருந்தால் இறைவன் ஹெல்ப் பண்ண மாட்டார். நம்ம செஞ்ச பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நாம் புருஷார்த்தம் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். மனசை ஒரு ஒரு ஆசனத்தில் இப்படி உட்கார்ந்து நடுமுதுக ஸ்ட்ரைட்டாக வச்சுண்டு இரு புருவங்களுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி இறைவனை மனசை ஃபோக்கஸ் பண்ணி இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும். இறைவனுடைய நாமம் என்ன? ஓம். ஓம் என்ற நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஸோ அப்படி ஜபித்தால் அந்த இறைவனை நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த பிரார்த்தனை ஒர்க் ஆகும். நம்ம வேலையே செய்யாமல் பிரார்த்தனை செஞ்சால் ஒர்க் ஆகாது. ஸோ பட் இதில் இருக்கிற முக்கியமான தாத்பரியம் என்னென்னா, என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி விடு பரமாத்மா. யாருடைய மனசு ஒருநிலைப்பட்டு விட்டதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை திரும்பிவிடும்னா ரொம்ப ஜாஸ்தி மாறிடும். அவனுடைய வாழ்க்கை வந்து சாமானிய வாழ்க்கையாக இருக்காது. ஒருத்தருடைய மனசு ஒருநிலைப்பட்டு விட்டது என்றால் துன்பமாக இருக்காது. துன்பத்திலும் அவர் ஆனந்தமாக இருப்பார். துன்பமே அவருக்கு ஏற்படாது. துன்ப விஷயம் நடந்தாலும் அவருக்கு துன்பமாக மாட்டார். அந்த மாதிரி ஆயிடுவார் ஒருநிலைப்பட்டு விட்டால். ஸோ நம்மளுடைய மனசு எதுவுமே ஒருநிலைப்படலை. இது வரைக்கும் நம்ம இன்றைக்கும் துக்கத்தை ஃபீல் பண்ணுறோம்ல, சுகத்தை ஃபீல் பண்ணுறோம், துக்கத்தை ஃபீல் பண்ணுறோம். எப்பொழுதுமே துக்கமாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நம்மளால் தாங்க முடியல, இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்கிறார் இந்த மந்திரத்தில்? நீ உன்னுடைய மனசை கொண்டு ஒருநிலைப்படுத்தி பரமாத்மாவுடைய அந்த பரமாத்மா உனக்குள்ளே இருக்கிறான். அந்த பரமாத்மா மேலே உன்னுடைய மனசை செலுத்து. ஸோ அப்போ நீ பண்ண பிரார்த்தனையை நான் பூர்த்தி செய்வேன். சாமவேதம் வந்து உபாசனை காண்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஒவ்வொரு மந்திரமும் சாமவேதத்தில் வந்து ஒவ்வொரு மந்திரமும் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த மந்திரம். இந்த சேனலில் திருப்பியும் அந்த சேனலில் என்னென்ன நிறைய மந்திரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, எல்லா மந்திரமும் திருப்பி இதுலேயும் சொல்கிறேன். ஏன்னா அசக்ருத் ஆவருத்தி உபதேஷாத், ஆவருத்தி அசக்ருத் உபதேஷாத்.
திருப்பி திருப்பி உபதேசத்தை ஆவருத்தினா திருப்பி திருப்பி கேட்கணும். எவ்வளோ தடவை கேட்கணும்? அசக்கிருத். சக்கிருத்துனா ஒரு தடவை, அசக்கிருத்துனா பல முறை. எப்போ வரைக்கும்? எவ்வளோ நாள் நம்ம பாடம் படிக்கணும்? நீ எக்ஸாம் பாஸ் ஆகிற வரைக்கும் பாடம் படிக்கணும். ஸோ எவ்வளோ நாள் நம்ம சாஸ்திரம் படிக்கணும், ரெப்பிட்டேஷன் பண்ணணும். சமாதி அடையிற வரைக்கும், யோகத்தை அடையிற வரைக்கும், சித்தினா இறைவனை உணர்ற வரைக்கும் திருப்பி 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 ரெப்பிட்டேஷன் பண்ணால் தான் நம்ம மனசில் அந்த எந்தூசியாசம் இருக்கும், அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும், உற்சாகம் இருக்கும். அந்த இறைவன் நமக்குள்ள எல்லா இடத்துலையும் இருக்கான். அவன் அக்னி, அவனை நான் விரும்ப வேண்டும். நம்ம இன்னைக்கு யாரை விரும்புகிறோம்? இறைவனுடைய பேர் லிஸ்ட்லேயே கிடையாது. உங்களுக்கு விருப்பமான நபர்களோட பேர்லாம் எழுதுங்கன்னா இறைவனுடைய பேரே இருக்காது. சில பேர் ராமகிருஷ்ணர் எழுதுவாங்க. எனக்கு ரொம்ப நான் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருடைய பேர் எழுதுவார். கிருஷ்ணர் இறைவன் கிடையாது. வேதத்தில் சொல்லப்படும் இறைவனே இறைவன். ஸ்ரீகிருஷ்ணரே சொல்றார், வேதானாம் சாமவேதம் அகம் அஸ்மி. வேதங்களில் நான் சாமவேதம். இறைவனை உணர்ந்த ஒரு யோகி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா சாமவேதத்தில் இறைவனுடைய உபாசனை இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம், ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். சேனல் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என்னுடைய வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுறது, என் வாழ்க்கையும் நல்லா மாறின்னு இருக்கு, உங்கள் வாழ்க்கையும் நல்லா மாறும். தினசரி ஹோமம் செய்ய வேண்டும். நான் நெக்ஸ்ட் டைம் ஹோமம் செய்யும்பொழுது அந்த ஷார்ட் ஹோமத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் ஏற்கனவே உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். பழைய சேனல்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக யாராவது இந்த சேனலுக்கு வரீங்க, இப்போ தான் பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கைக்காக. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம். அது மட்டும் இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் ஷெட்யூல் காஸ்ட்டு, நான் பிற்படுத்தப்பட்டவன், நான் கருப்பு, நான் சிவப்பு, நான் பிராமணன் கிடையாது, நான் ஹோமம் பண்ணலாமா, வேதம் கேட்கலாமான்னா கேட்கலாம். உங்கள் வேதம். அதுக்காக தான் சேனலோடைய பேர் உங்கள் வேதம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.